நீலகண்ட சாஸ்திரி என்ன சொன்னாரு? பிரச்சனைக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஆறுதலுக்காக வேணா ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு. 7 நாளைக்கு மகாமிருத்யுஞ்ச ஹோமம், அதோட பிரார்த்தனையும் ஒரு முயற்சி தான். அதுக்கு நீலகண்ட சாஸ்திரியும் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகத்துல பரிகாரம்னு எதுவுமே இல்லை. ஆறுதலுக்காக தான் இதெல்லாம். வணக்கம். அக்கா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஒரு விஷயம் பாக்கி இருக்குல்ல. வீட்டுக்கு வர மருமகளுக்கு வாழ்க்கையே வேதனையா இருக்குங்கிறத கணிச்சேன். ஆனா அதுக்கு அதிகமாவே அவ அனுபவிச்சிட்டா. அதனால இனி அதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை இல்லையா? 7 நாள் பூஜை இருக்கு, அது முடிஞ்சா கல்யாணம். கடவுளே, என் பையன் பிறப்பால ரொம்ப நல்லவன். தோஷம்தான் மாத்திடுச்சு. நல்ல தாம்பத்திய வாழ்க்கை அமையணும்னு அம்மனோட கோவிலுக்கு போய் 2 பேரும் உங்க மனசார வேண்டிக்குங்க. நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதுக்கு அவ ஆசை தருவா. எங்க பொண்ணு சொல்ல? சொல்றேன். லெஃப்ட் போ. ஹேய், கோவிலுக்கு போறேன்னு தானே சொன்ன? நான் கும்பிடுற என் சாமியோட கோயில் இதுதான். மாமா, மாமா, வா வா. உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு உங்க அம்மா ஊரு பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்களாமே. சரசு தான் இங்க வந்தப்ப சொன்னா. ஆமா உண்மைதான் மாமா. குருக்களோட வீட்டுல இப்ப ஏதோ பெரிய பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச மறுநாளே கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். கடைசியில நானும் என் புள்ளையும் உன் முன்னாடி ஒரு ஜோக்கர் ஆயிட்டோம். என் புள்ளைய கொலை பண்ண பார்த்தவன நீ கட்டிக்க போற. நல்லா இரு, சந்தோஷமா இரு. என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? பூஜை முடிகிற அந்த நிமிஷம் என்னோட டேனி வருவாரு. நீங்க வாங்கி கொடுத்த இந்த தாலி கொடிய டேனி கிட்ட கொடுக்கணும். பூஜை முடிகிற அன்னைக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். டேனியோட மனைவியாக அவனோட வீட்டு முன்னாடி அவனை கண்டன் துண்டமா வெட்டி போடணும். அவனை கொன்ன அதே கையோட அந்த நிமிஷமே டேனி என் கழுத்துல தாலி கட்டணும். உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்.
நீ மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்கட்டும். அடுத்து எந்த கோவிலுக்கு போனோம்? வண்டி எடு. வாழணும்னு மட்டும் ஆசைப்படாத. என்னோட டேனி கையால தான் உனக்கு சாவு. அப்பா, டேனி, சின்ன ஹோமத்துல நல்ல அறிகுறிலாம் தெரிஞ்சது. வழுதூர் குருக்களையா கணிச்சு சொன்ன விஷயங்கள்லாம் மாத்துறதுக்கு ஹோமத்தால முடியுமா என்ன? முடியும். அதுக்காக தானே இந்த பூஜைகளை நாம செய்யறோம். கடவுள்கிட்ட கடைசியா கொடுக்கிற கருணை மனம். அப்படி நினைக்கிறதுலயும் தப்பில்ல. மனுஷங்களால முடியாதது தெய்வங்களால முடியும்னு நம்பலாம். வாழ்க்கையில நிறைய தப்புகள் செஞ்சிருக்கேன். அதை எல்லாத்தையும் திருத்தணும். ஆசைப்படாம இருந்தோம் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆயிட்டேன். அவனை எனக்கு கொஞ்சனும் சக்கரபாணி அங்கிள்னு சொல்லி உங்க கூட நான் ரொம்ப நாள் வாழணும். ஆனா இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கும் போது சின்ன அழாத. சின்ன 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 அழாத. என்ன பெத்ததுக்காக உங்களை நான் நிறைய திட்டியிருக்கேன். என்ன மன்னிச்சிருக்க. என் உயிர் போனதுக்கு அப்புறம் உங்களோட உலகத்துக்கு நான் வரப்போறேன்.
இங்க எனக்கு கொடுக்காத பாசத்தை எல்லாம் நீங்க அங்க எனக்கு கொடுக்கணும். ஐயா, இந்த அப்பாவை தவிக்க விட்டுட்டு அம்மா கிட்ட போறதுக்காக நீ மனசார தயாராயிட்டல்ல? டேய்,